இந்த ரவிச்சந்திரன்ற போலீஸ்கார வந்து எல்லார் மேலேயும் ஒரு மாதிரி தப்பான ஒரு முறையில் கை வச்சு தள்ளுறாரு. பார்க்குற பருவனா என்ன எந்த விஷயத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டா அப்படின்னு ஒரு மாதிரி தகாத முறையில் பேசுகிறாரு. அன்டைமில் கால் பண்ணுறாரு அந்த ரவிச்சந்திரன்ற போலீஸு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் போட்டுட்டாங்க மேடம். போட்டாங்க என் மேலே, எங்கள் அம்மா மேலே, எங்கள் சித்தி மேலே போட்டுட்டு டெய்லி கையில் தூங்கிடாமல் ஒரே போலீஸ் வந்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டில் இருக்கிறோம். அப்போ கூட உமன் போலீஸு, ஜென்ட்ஸ் போலீஸு எல்லாரும் ஒரு 7 பேர் வீட்டாண்ட வந்துட்டு நாங்கள் போலீஸ் அடிச்சோன்னு சொல்லி இப்போ பொய் வழக்கு போட்டு இப்போ என்னையும் எங்கள் அம்மா உள்ள தலை பார்க்குறாங்க மேடம். எனக்கு 2 குழந்தை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரரும் சரியில்லை, விட்டு போயிட்டாரு. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு நான் தான். எங்கள் தம்பிக்கு அவன் எந்த வேலைக்கும் போகல. அவங்க ஒரு கை ஒரு காலை வச்சிட்டாங்க. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி இருந்தால் அவனை நிம்மதியாக விட மாட்டேன்றாங்க. நாங்கள் காலையில் குப்பை மாடுக்கு போனால் சாயந்தரம் தான் வருவோம். பொய் வழக்க போட்டு எங்கள் தம்பியை பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. இப்போ 10வது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் போராட்டம் பண்ணுறேன், பிரச்சனை பண்ணுறேன், எனக்கு ஒரு நீதி வேணும்னு சட்டத்துருவாக போகிறேன்ட்டு என் மேலே இப்போ கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறாங்க.